Right to education, right to service, right to own property, right to move around, right to a peaceful family life. இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள். உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம். இதை பற்றிய பதிவேற்றம் பண்ணிட்டு வரேன். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, சார் எனக்கு இந்த பிரச்சனை சார், என்னை இவங்க ஏமாற்றிட்டாங்க சார், எனக்கு இந்த நியாயம் கிடைக்கல சார், என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க சார், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க சார், என்ன செய்யுதுன்னு தெரியல சார். அப்போ நமக்கு என்ன மனநிலை வேணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் போட போகிறேன். இது பாருங்கள், நமக்கு உரிமைன்னு ஒன்று இருக்குங்க. நமது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நமக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கெல்லாம் நமக்கு உரிமை உண்டு. அந்த உரிமையை நீங்கள் நிலைநாட்ட விரும்புகிறீங்களான்றது தான் ஒரு முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு சர்வீஸ், ரைட் டு ஓன் ப்ராப்பர்ட்டி, ரைட் டு மூவ் அரவுண்ட், ரைட் டு அ பீஸ்ஃபுல் ஃபேமிலி லைஃப். இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள். இதெல்லாம் ஒருத்தர் மீறாருன்னா எந்த மனநிலை உங்களுக்கு வேணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ நம்ம உரிமையை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ரெண்டாவது, அந்த உரிமையை மறுக்கும் பொழுது சட்டம் என்ன சொல்லுது என்ற ஒரு அடிப்படையான அறிவு நமக்கு தேவை. வானமே இல்லை அறக்கட்டளை மூலமாக இதுதான் நான் சொல்லிட்டு வரேன். வழக்கு அப்படி போகும்பொழுது வழக்கு தான் போகணும்னு இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் we can talk to people, we can insist. நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு ரயில்வே டிக்கெட் நம்ம புக் பண்ணுறோம், நமக்கு ஒரு பெர்த்து கொடுத்துருக்காங்க, நம்ம உள்ளே வரும்போது முன்னூற்றி உட்காந்துருக்காருன்னா, ஐயா இது என்னுடைய சீட்டு நகருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் நமக்கு இல்லாத பொழுது நம்ம கண்டிப்பாக ஏமாற்றப்படுவோம். அப்போது சட்டம் என்ன சொல்லுது நிறைய பேருக்கு தெரியலைங்க. ஆனால் தான் ஒரு ப்ராக்டிசிங் அட்வொகேட், ஒரு ரைட்டர், ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு எஜுகேஷனிஸ்ட், ஒரு சமூக ஆர்வலர் என்ற ஒரு பொறுப்பிலிருந்து இந்த வீடியோவை நான் போட்டுட்டு வரேன். ஸோ எது மறுக்கப்படுகிறதோ, எந்த உரிமை மறுக்கப்படுகிறதோ அந்த உரிமையை நம்ம காத்துக்கணுமா வேணாமான்ற பேசிக் டிசிஷனை நம்ம தான் எடுக்கணும். ஒரு பர்ஸ் இருக்கு, அந்த பர்ஸில் 5 ரூபாய் கீழே விழுந்து போச்சு அப்படின்னா இறங்கி தேடணுமா? 5 ரூபாய் தானே விட்டுடலாம். ஆனால் சப்போஸிங் அந்த 5 ரூபாய் ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ உங்களுக்கு இருக்குன்னு வச்சுப்போமே. ஒரு உதாரணத்திற்கு 1974 என்று நினைக்கிறேன், எங்கள் அப்பா என்னை மதுரையில் கொண்டு போய் ஒரு வேலையில் சேர்த்துட்டு வராரு. அப்போ ஒரு காலில் விழுந்து நான் நமஸ்காரம் பண்ணுறேன். அப்போ எனக்கு 1 ரூபாய் வச்சு கொடுக்குறாரு. அந்த 1 ரூபாயை நான் வச்சுருக்கேன். ஒரு முறை நான் வெள்ளூர்லேருந்து வரும்பொழுது, காரில் வரும்பொழுது அந்த 1 ரூபாயை காமிக்கிறேன். எங்கள் கூட ட்ராவல் பண்ணவங்கள காற்றுல பறந்து போச்சு. வண்டி நிப்பாட்டி ரிவர்ஸ் போய் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் தேடி கண்டுபிடிச்சேன். ஸோ டு வாட் எக்ஸ்டென்ட் யூ ஆர் சென்டிமெண்டலி அட்டாச்ட், அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுக்கப்புறம் இதை காப்பாற்றிக்கிறதுக்கு சட்டம் என்ன சொல்லுது நமக்கு தெரியலாம், இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்கலாம். அதுக்கப்புறம் we have to proceed. கேஸ் போட்டால் 3 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, ஆகலாம். நான் அதை நியாயப்படுத்தி சொல்லலை. பட் ஆர் we willing to fight? எஸ் அப்படின்னு வந்தாச்சுன்னா then we should have that determination. மனதில் உறுதி வேண்டும், நெருங்கின பொருள் கெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவினில் வேண்டும், பாரதியாருடைய சில வரிகள். இந்த மனநிலை இருந்தால் தான் we'll be able to fight out. இதில் பதஞ்சலியுடைய யோக சூத்திரா அடிக்கடி நான் கோட் பண்ணுறது உண்டு. அதை நான் போடுறேன், படிக்கிறேன், கூடவே நீங்களும் படிங்களேன். உன் மனதில் உதயமாகும் மிக உன்னதமான குறிக்கோள்களை அடைய நீ முற்படும் பொழுது உன்னுடைய எண்ணங்களுக்கு எல்லையே இல்லாமல் போகும். உன்னுடைய மனம் உன்னை பின்னுக்கு தள்ளும் தடைகளை வெற்றி கொள்ளும். உன்னுடைய விழிப்புணர்வு பல திசைகளில் விரிவடையும்.
இந்த மனசக்தியின் காரணமாக நீ உனக்குள்ளே ஒரு புதிய பிரம்மாண்டமான மிக அழகான உலகத்தை காண்பாய். உனக்குள்ளே மறைந்திருக்கும் சக்தி, திறமை மற்றும் அறிவு கூர்மை உன்னை எப்பொழுதும் உயிர்ப்புடையவனாக மாற்றும். அது மட்டுமல்ல, நீ கனவிலும் கண்டிராத மிக உன்னதமான மனிதன் உனக்குள்ளே மறைந்திருப்பதை நீ அறிவாய். இதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உன் என்ற வார்த்தைக்கு பதில் என் என்ற வார்த்தையை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. எதற்காக நீங்கள் போராடுறீங்களோ அதை மனசில் வச்சுக்கோங்க. என் மனதில் உதயமாகும் மிக உன்னதமான குறிக்கோள்களை அடைய நான் முற்படும் பொழுது என்னுடைய எண்ணங்களுக்கு எல்லையே இல்லாமல் போகும். என் மனம் என்னை பின்னுக்கு தள்ளும் தடைகளை வெற்றி கொள்ளும். அது மாதிரி படிங்க. அப்போ தான் ஒரு டெம்பரரி செட்பேக் இருக்கும். அதெல்லாம் எதிர்கொள்வதற்கு இந்த மனநிலை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்ச பல குடும்பங்கள் தங்களுடைய உரிமையை காத்துக்கொள்வதற்காக பல ஆண்டுகள் போராடி இருக்காங்க. நமக்கே தெரியும், நமது இந்திய சுதந்திர போர் எத்தனை வருஷம் ஆச்சு. 1857 ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், தட் இஸ் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் ஃபார்மல் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு 1947 வரையில். ஸோ வி ஷுட் ஹாவ் த டிட்டர்மினேஷன். அதில் பார்த்தீங்களன்னா மிக உன்னதமான குறிக்கோள்களை, ஸோ யூ ஹாவ் டு அட்டாச் an எமோஷ்னல் வேல்யூ அடைய நீ முற்படும் பொழுது உன்னுடைய எண்ணங்களுக்கு எல்லையே இல்லாமல் போகும். லிமிட் இல்லாமல் நம்ம திங்க் பண்ண ஆரம்பிப்போம். உன்னுடைய மனம் உன்னை பின்னுக்கு தள்ளும் தடைகளை வெற்றி கொள்ளும். எத்தனையோ செட்பேக்ஸ். என்னால் பேச முடியாது, எனக்கு வக்கீல் இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, எனக்கு ரிசோர்ஸஸ் இல்லை, என்னை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எனக்கு சாட்சிகள் இல்லை. அதெல்லாம் யூ வில் பி ஏபிள் டு ஓவர் கம். உன்னுடைய விழிப்புணர்வு பல திசைகளில் விரிவடையும். யாரை போய் கேட்கலாம், என்ன கேட்கலாம், என்னுடைய உரிமை என்ன, என்ன சட்டம் சொல்லுது. இந்த மனசக்தியின் காரணமாக, திஸ் மென்டல் பவர், டிட்டர்மினேஷன், திஸ் ரெசிலியன்ஸ் காரணமாக உனக்குள்ளே ஒரு புதிய பிரம்மாண்டமான மிக அழகான உலகத்தை காண்பாய். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உனக்குள்ளே மறைந்திருக்கும் சக்தி, திறமை மற்றும் அறிவு கூர்மை உன்னை எப்பொழுதும் உயிர்ப்படையவனாக மாற்றும். யூ வில் பிகம் அலைவ். அது மட்டுமல்ல, நீ கனவிலும் கண்டிராத மிக உன்னதமான மனிதன் உனக்குள்ளே மறைந்திருப்பதை நீ அறிவாய். அதெல்லாம் ஜெயிச்சப்புறம் நானா பேசுகிறேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் தாங்களும் ஆர்கியூ பண்ணுவாங்க, ட்ரெயின் பண்ணிட்டு போய் ஆர்கியூ பண்ணுவாங்க. சட்டத்தில் நீங்கள் வக்கீல் தான் வைக்கணும் அவசியம் இல்லை, நீங்களே எடுத்து சொல்லலாம். சட்ட நுணுக்கங்கள் வரும்போது அஃப்கோர்ஸ் யூ நீட் த ஹெல்ப் ஆஃப் அ லாயர். ஸோ இந்த மனநிலை இருந்தால் தான் நம்ம உரிமையை காத்துக்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா வெறும் புலம்பி ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். சட்ட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததானால் மேலே ஒரு நம்பர் போகுது. அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ அனுப்புங்க. வில் ட்ரை டு ரீட் இட் அண்ட் கான்டாக்ட் யூ டு கிவ் தி கிளாரிட்டி. இந்த பதிவு மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா அனுப்புங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.